ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adobe Photoshop பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே Adobe Photoshop பற்றி நம்ம அப்லோட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீச் வந்து இருந்துச்சு. அந்த வீடியோவில் நிறைய பேர் அதோட பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதோட பார்ட் 2 வீடியோ தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த Adobe Photoshopல இருக்க டூல்ஸ் எல்லாமே பற்றி பார்க்க போறோம். இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. Adobe Photoshop 2020 தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதன் காரணமாக சில டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வெர்ஷன்ஸில் வந்து இருக்க முடியாமல் இருக்கும். நீங்கள் இதை விட அப்டேட்டட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் நிறைய டூல்ஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்குற நிறைய டூல்ஸ் பார்த்தீங்கன்னா Adobe Photoshopல வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம Adobe Photoshop பற்றி அப்லோட் பண்ண பார்ட் 1 வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பேசிக்காக சொல்லியிருப்போம். ஸோ இதில் வந்து நம்ம டோட்டலாக டூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கடுத்து நம்ம அப்லோட் பண்ண போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா கலர் கிரேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது இதில் பார்ட் 3 வீடியோவாக அப்லோட் ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுற எல்லா விஷயங்களுமே ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பேசியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதில் இருக்க டூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோட்டோஷாப்பில் எக்கச்சக்கமான டூல்ஸ் வந்து இருக்குது. அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக சில ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபோட்டோஸோடைய இந்த சைடில் இருக்க டூல்ஸை வந்து நம்ம பார்த்துட்டு போகலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு எம்டி டாக்குமெண்ட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து ஓப்பன் பண்ணலாம். அது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl+N அப்படின்னு வந்து நம்ம கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நியூ டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா Ctrl+N கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இமேஜை வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதில் உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஜெக்டை வந்து பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஈஸியாகவே நம்மளுக்கு பண்ணலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல இருக்க டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டாகவே இருக்கிறது வந்து மூவ் டூல் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஒப்ஜெக்டை வந்து இதுக்கு மேலே கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அதை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வந்து தேவைப்படும். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டாகவே கொடுத்துருக்க டூல்ஸ். நான் ஒரு ஃபோட்டோ வந்து இதுக்கு இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கே பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபோட்டோ வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியே நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஷாப்புக்கு வந்து கொண்டு வரலாம். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்டர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிடலாம். என்டர் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த சரியை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஓகே ஆகிரும். ஸோ இதை என்டர் பண்ணியும் உங்களுக்கு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு மூவ் டூலில் தான் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ மூவ் டூல் செலக்ட் ஆகிருக்கனால உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கிறத உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு மூவ் டூலை யூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோவை வந்து ரீசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சரி, இந்த 2 விஷயங்களுமே இதில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மூவ் டூல் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான டூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எந்த டூலை கிளிக் பண்ணதுக்கு பிறகும் மறுபடியும் மூவ் டூலை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒப்ஜெக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அது கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே இன்னொரு ஃபோட்டோ வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே இன்னொரு ஃபோட்டோ வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணதுக்கு பிறகு நம்ம என்டர் பண்ணிட்டோம். இப்போயும் மூவ் டூல் தான் செலக்ட் ஆகிருக்கு. இன்கேஸ் மூவ் டூல் செலக்ட் ஆகாமல் இந்த செலக்ட் டூல் வந்து செலக்ட் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோவை வந்து மூவ் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோவை வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் இந்த மூவ் டூலை கிளிக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸை வந்து இந்த மாதிரி சைட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் இந்த ஐ டிக்கை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே இருக்க ஃபோட்டோ வந்து ஹைட் ஆகிரும். ஸோ இதை ஆன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ பார்க்கலாம். இதை ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ காணாமல் போயிடும். ஸோ இது வந்து எடிட்டிங்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா இந்த இடத்துலயே அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்க் பண்ணுற டூல் தான் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலராக உங்களுக்கு வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த டூலை வந்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரெக்டாங்குலராக வேணாம் ஸ்கொயராக தான் வேணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அம்புக்குறி இருக்கும். அதை வந்து இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டூல்ஸ் வந்து இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து
வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ செலக்ட் ஆகியிருக்கிறத வந்து உங்களுக்கு வந்து டீசெலக்ட் பண்ணணும் அப்படின்னா Ctrl D வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் மட்டும்தான் அது இல்லாமல் போகும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரவுண்டாக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து தேவைப்படுது அப்படின்னா இப்படி ரவுண்டாக கூட உங்களுக்கு மார்க் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கோனலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் Ctrl D செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டோட உங்களுக்கு வந்து இது செலக்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஒரு சரியான ரவுண்டை வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் ஷிஃப்ட். அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இந்த டூலை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரவுண்டாக இருக்க பேக்ரவுண்டை தவிர மற்றதெல்லாம் டிலீட் பண்ணணும் அப்படின்னா Ctrl Shift I வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மற்றது எல்லாமே செலக்ட் ஆகும். ஸோ அந்த டைம் டிலீட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வார எரருக்கு காரணம் நம்ம இந்த ஃபோட்டோவை டிரெக்டாக வந்து இதுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக தான் இந்த இடத்துல வந்து இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு லேயர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து லேயராக வந்து மாறும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டிலீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரவுண்டாக செலக்ட் பண்ண இடத்த தவிர மற்ற இடம் எல்லாமே டிலீட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl Shift + I தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவை வந்து நம்ம மூவ் டூவில் கிளிக் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த பார்ட் வந்து டிலீட் ஆகியில்ல. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்டாங்குலர் செலக்ட் டூவில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டிலீட் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஷார்ட் கட்ஸ் தான். உங்களுக்கு ஈஸியாக வந்து கொஞ்ச நாளில் இதை வந்து யூஸ் பண்ணி பழகும்போது உங்களுக்கு கட்டாயம் இது வந்து ஈஸியாகவே பழகிரும். ஸோ இப்போ நம்ம வந்து மூவ் பண்ணி இந்த ஒரு கார்னரில் வந்து வச்சிடலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேக்னெட்டிக் லெசோ டூல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டூல் அப்படின்னு பார்த்தாலும் செலக்ட் பண்ணுறதுக்கான டூல் தான். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணும்போது ஸ்கொயராக ஜஸ்ட் வந்து சும்மா செலக்ட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப்பை வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே அதை வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூலில் மெயினாக நம்ம பண்ணுறது வந்து இந்த மாதிரி செலக்ட் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து உங்களுக்கு காப்பி பண்ணலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலுமே உங்களுக்கு மூவ் டூலில் கிளிக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இதை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம 2 ஆப்ஜெக்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு டூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3 டூல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு விருப்பமான டூல்ஸை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் நடக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தான் நடக்கும். இதில் வந்து செலக்ட் ஆகிறது மட்டும் தான் மெயினாக வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குயிக் செலெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட்டை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்து செலக்ட் ஆகிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து மூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணியும் உங்களுக்கு தேவையானதை ஈஸியாகவே வந்து செலக்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலையும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து இப்படி நம்ம லைன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா இதாகவே குயிக்காக வந்து அதை செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூல் தான். ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது எல்லாமே கிட்டத்தட்ட செலக்ட் பண்ணுறதுக்கான டூல்ஸாகவே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 டூலை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாகவே வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல க்ராப் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து க்ராப் பண்ணணும், இந்த இமேஜை வந்து க்ராப் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாகவே வந்து க்ராப் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்மளுக்கு க்ராப் டூலில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ க்ராப் டூல் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி இதை க்ராப் பண்ணி இந்த ஃபோட்டோவை வந்து க்ராப் பண்ணி கொள்ளலாம். ஸோ சைடில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சைடில் க்ராப் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம என்டரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் இது வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆகும். ஸோ என்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து க்ராப் ஆகிருச்சு. ஸோ அதுலேயே நிறைய க்ராப் டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விருப்பமான க்ராப் டூலை யூஸ் பண்ணி இந்த இடத்துல க்ராப் பண்ணலாம். பேசிக் க்ராப் டூல் வந்து இதுதான் ஃபஸ்ட்டாகவே இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து க்ராப் டூலாக இருக்கும். அது கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் டூல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு விருப்பமான ஒரு ஃப்ரேம் சைஸுக்கு வந்து ஒரு ஃப்ரேமை வந்து வரையலாம். வரைஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ட்ரக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து அந்த ஃப்ரேமுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ இது ஈஸியாகவே உங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஃப்ரேமுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து ஃபோட்டோஸை வந்து போடுறதுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரேம் டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அது வந்து இந்த இடத்துல இருக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான டூல் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கலரை செலக்ட் பண்ணோன்னே இங்கே கலர் மாறுறதை பார்க்கலாம். ஸோ இப்போ ரெட் கலரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ரெட் கலர் வந்து கிளிக் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ ட்ராப்பர் டூல் அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த டூல்ஸில் நம்ம இன்கேஸ் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்க டூல் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால அதுவும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு டூல் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரஷ் டூலாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஹெலிங் ப்ரஷ் டூல் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதை வந்து லேயரை வந்து கன்வெர்ட் லேயர் அப்படின்னு வந்து கன்வெர்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து உங்களுக்கு அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை வந்து ஜஸ்ட் வந்து இப்படி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாகவே காணாமல் போயிடும். ஸோ இது வந்து ஒரு 2 தடவை பண்ணும்போது சரியாக பண்ணிடலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஆப்ஜெக்டை வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த இடத்துல இருக்கிறத அப்படியே இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டூலாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இண்டிகேஷன்லேயே காட்டுறாங்க. ஸோ எப்படி இதில் வந்து இல்லாமல் போகுது அப்படின்னு. ஸோ அதிலே பச் டூல் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இந்த பச்சை வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை அப்படியே கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து மூவ் பண்ணுறீங்க. எந்த இடத்துக்கு மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதில் கலர் வந்து ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் ஒவ்வொரு பச்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து இதை செஞ்சு இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்க இந்த பச் டூலில் வந்து நம்மளுக்கு பண்ணலாம். ஸோ அது கீழேயே வந்தோம் அப்படின்னா ப்ரஷ் டூல் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரஷ் டூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கலர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல கலர் பண்ணலாம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற கலர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் செலக்ட் பண்ணணும். ஸோ விருப்பம் அப்படின்னா நம்மளுக்கு விருப்பமான கலரை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கலர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இந்த ப்ரஷ் டூலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பென்சில் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா பென்சில் டூலை கூட கிளிக் பண்ணி உங்களுக்கு வரையணும். சில பேருக்கு வந்து வரைய ஆசையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரையணும் அப்படின்னு நினச்சாலும் இதில் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டூல் தான் இந்த இடத்துல இருக்குது. அடுத்து கொடுத்துருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ளோன் ஸ்டாம்ப் டூல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டூலை யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இப்போ இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதே வாட்சை வந்து நம்மளுக்கு இன்னொரு இடத்துல வந்து மறுபடியும் காப்பி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாம்ப் டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஆல்ட் அப்படிங்கிறத கீபோர்டில் வந்து ப்ரெஸ் பண்ணணும். உங்களுக்கு இது சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். இப்போ ஆல்ட்டை விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக மாறிடும். ஆல்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான இடத்துல பார்த்தீங்கன்னா இதை வந்து திருப்பியும் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ கீழே இருக்க இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா காப்பி ஆகி நம்மளுக்கு வந்து மேலே வந்து வருது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த இடத்துல கொண்டு போய் செலக்ட் பண்ணுறோமோ அந்த செலக்ட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து செலக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து மேலே ட்ரோ ஆகும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஐக்கன் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கன் எந்தெந்த இடங்களில் வந்து போய் டச் ஆகுதோ அந்த விஷயம் தான் மேலே வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல காப்பி ஆகிறத வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோட்டோஷாப்பில் இந்த ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வச்சு இருந்துச்சு, அதை வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம், இன்னொரு வச்சா மாறினுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாம்ப் டூலை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இன்னும் 2 வச்சை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவே வந்து உங்களுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணி இதில் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரஷ் டூலில் பண்ணுற சில விஷயங்களும் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரேசர் வந்து கொடுத்துருப்பாங்க, ரேசர் டூல். ஸோ உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து உங்களுக்கு வந்து இரேஸ் பண்ணணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சைஸை வந்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிலீட் பண்ணலாம். ஸோ இது டிலீட் ஆனோன்னு ஒயிட் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஒயிட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து லேயராக சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து டிலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரேசர் டூல் தான். உங்களுக்கு விருப்பமான இடங்களில் இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோட்டோஷாப்பில். அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த ரேசர் டூலில் பண்ணுற வேலைகளை வந்து பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா பெயிண்ட் பக்கெட் டூல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெயிண்ட் பக்கெட் டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த இடத்துல கலர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸை வந்து உங்களுக்கு வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பெயிண்ட் பக்கெட்டில் என்ன கலர் செலக்ட் ஆகியிருக்கோ அந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் மேலே நம்மளுக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக ஃபில் ஆகிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த டூல் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து நான் சும்மா கிளிக் பண்ணி காட்டுறது தான். ஸோ உங்களுக்கு தேவையான இடங்களில் இந்த பெயிண்ட் பக்கெட் டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் டூலும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டூலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி செலெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான கலர்ஸை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு வந்து நீங்கள் இப்படி ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மேலே செலக்ட் பண்ணியிருக்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அதில் வந்து ஃபில் ஆகும். ஸோ நிறைய பேக்ரவுண்ட்ஸுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் தான் கலர் வந்து நிறைய பேர் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா பிளர் டூல் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பிளர் டூல் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பிளர் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து பிளர் பண்ணுறதுக்கான சான்ஸ்
சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிளர் ஆகிறத வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த டூலில் வந்து உங்களுக்கு பிளர் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா இதோட சைஸஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கலர் வந்து உங்களுக்கு வந்து இந்த கலரை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூலை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து கலர்ஸை வந்து நல்லா கிளியராக பண்ணலாம். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த கலர்ஸ் நல்லாவே கிளியர் ஆகிறத வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா பென் டூல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பென் டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலெக்ஷனுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி ஷேப்ஸை வந்து வரைந்து கொள்ளலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பென் டூல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இந்த பென் டூலும் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்டாக நான் வந்து இந்த பென் டூல் யூஸ் பண்ணுறது இல்லை. நான் மற்ற டூல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணாலும் இந்த பென் டூல் வந்து ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் டூல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹொரிசான்டல் டைப் டூல் அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைப் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து இதில் டைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஃபொன்ட்ஸை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல செலக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல ஆப்பிள் வாட்ச் அப்படின்னு வந்து டைப் பண்ணுறோம் அப்படின்னா 6 அப்படிங்கிறத டைப் பண்ணி நம்மளுக்கு வந்து இதை மூவ் டூலை கிளிக் பண்ணி தேவையான இடத்துக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி என்லார்ஜ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்லார்ஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபொன்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம், கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இந்த இடத்துல கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல கலர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்க நேரம் என்டரை கிளிக் பண்ணதுக்கு பிறகு தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கலர் வந்து ரெட் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ வாட்சும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான். ஸோ அதனால நம்ம ஆப்பிள் வாட்ச் 6 அப்படிங்கிறத ரெட் கலர்லேயே வந்து வச்சிடலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் இந்த இடத்துல ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு விண்டோ அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு விருப்பமான ஸ்டைலை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஸ்டைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் விருப்பமான ஸ்டைலை வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டைலுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல எஃபெக்ட்ஸ் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு வந்து இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஸ்ட்ரோக் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு விருப்பமான அளவு வந்து வச்சுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு இதுலையும் பார்த்தீங்கன்னா ஐ டூல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஜஸ்ட் ஸ்ட்ரோக் தான் வேணும் அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ரோக்கையும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டூலில் நம்ம இந்த விஷயங்கள் தான் பண்ணுறோம். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷேப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஷேப் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஷேப்ஸை வந்து வரையலாம். வரைஞ்சதுக்கு பிறகு இப்போ இதில் இருக்க பிளாக் கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இன்கேஸ் கலரே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க இதை கிளிக் பண்ணி அப்படின்னா கலர் வந்து இருக்காது. ஸோ ஷேப்புக்கு வந்து ஒரு பார்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை கிளிக் பண்ணி அந்த பார்டரோட சைஸை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த சைஸ் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சைடில் கொடுத்துருக்க டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு கீழே சில டூல்ஸ் இருக்குது. பட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த அளவு டூல்ஸ் தான். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கலர்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான கலர் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கொள்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இந்த சைடில் இருக்க டூல்ஸை பற்றி தான் பார்த்துருந்தோம். ஸோ இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம அடிக்கடி ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு டூல்லையும் நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தானாகவே பழகிறதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ டூல்ஸ் பிழைச்சா பிரச்சனை இல்லை, எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கண்ட்ரோல் இசட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அன்டூ பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பயம் இல்லாமல் உங்களுக்கு வந்து அன்டூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ டூல்ஸை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லைனா அந்த டூல்ஸை உங்களுக்கு கிளிக் பண்ணும்போது அதுக்கான பேர் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை கூகுள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து டூல்ஸை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஸோ நான் ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறது படிப்படியாக யூடியூப்பில் பார்த்து தான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கும் வந்து யூடியூப்பில் நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த இந்த டூல்ஸை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இனி வரும் காலங்களையும் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் இருக்குது. ஸோ கலர் கிரேட் பண்ணுறதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத இனி வரும் வீடியோஸில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கலர் கிரேட் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக மாறிடுச்சு. ஸோ அதனால் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கட்டாயம் கலர் கிரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். Adobe Photoshopல என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் Adobe Photoshopை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. Fearless.